அப்படி ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு எதற்காக? 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நாட்டிற்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? அதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம். ஐயா மோடி அவர்களுக்கு இன்று திடீர் தமிழர்கள் பற்று வந்துருது. ஐயா மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது பற்று வந்துருது. தேர்தல் வந்தால் ஐயா மோடிக்கு நாட்டு பற்று வந்துருது. தேர்தல் வந்தால் ஐயா மோடிக்கு இழந்த நிலத்தை பற்றி ஒரு பரிதவிப்பு வந்துருது. இன்னைக்கு பேசுறார் ஐயா நரேந்திர மோடி, கச்சத்தீவை கொடுத்தது தவறு, அதை காங்கிரஸ் களவாணித்தனமாக கொடுத்து விட்டது, அதை கூட இருந்து திமுக செய்து முடித்தது, எனக்கு வருத்தம் அளிக்குதுங்கிறாரு. ஐயா நாட்டின் பிரதமர் திருவாளர் மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களே, இந்த கச்சத்தீவை நேற்று இரவு சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து நாட்டாம சரத்குமார் போல கச்சத்தீவை முந்தா நாள் இரவு எவனாவது எடுத்து கொடுத்துட்டானாங்களா? ஐயா 1974 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்ததுங்க. 50 வருஷமா இந்திய அரசியலை பார்க்காம என்ன உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு தான் கச்சத்தீவு பறி போனது தெரியுதா? கச்சத்தீவுல 800க்கும் மேற்பட்ட மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். இவர் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டு காலத்துல 62 மீனவர்களை அவங்க அடிச்சு துன்படுத்தி இருக்கிறான், கைது செஞ்சிருக்கிறான், 2-3 பேரை கொலை பண்ணி இருக்கிறான். அன்னைக்கெல்லாம் துடிக்காத நாட்டின் பிரதமர், இந்த கச்சத்தீவை பத்தி பேசாத நாட்டின் பிரதமர் இன்னைக்கு பேசுறார். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இத்தனை ஆண்டு காலம் கொடுக்காம 10 ஆண்டு கால ஆட்சியில சமஸ்கிருத மொழிக்கு 1383 கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கிட்டு தமிழுக்கு வெறும் 67 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இன்னைக்கு நாட்டின் பிரதமர் ஐயா மோடிக்கு தமிழ் மொழி பற்று வந்துருச்சுங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இங்க தமிழ்நாட்டில் மூளை மலிகிய கொஞ்சம் மூளை குறைபாடு உள்ள ஒரு பிறக்கும் போதே குறப்பிரசவத்தில் பிறந்துச்சுன்னா கொஞ்சம் மூளை வளர்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி 10 மாசம் கழிச்சு பிறந்தாலும் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையாக நம்ம ஐயா அண்டப்புழுகு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருல, ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு அவரு தெருத்துருவா வந்து நாட்டின் பிரதமர் மோடி தமிழ்ல பேசுறாரு. எங்க பேசுறாரு? தமிழ்ல ஒரு வார்த்தை ஐயா மோடிய நாங்கள் பேசுவது போல பேச சொல்லுங்க. சொல்லுவியா? அவருக்கு தமிழ் மொழி தெரியாது, நம்ம கிண்டல் பண்ணல. கிண்டல் பண்ண தேவையில்லையா? தமிழ் மொழி தெரியாது. குஜராத்தி தமிழ் பேசினா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஆனா வணக்கம்னு அது சொல்லணும்ல. இல்ல இங்க இருக்கிற இந்திக்காரன் சொன்னால வன்காஜி அப்படியாவது சொல்லு, வணக்கம்னு சொல்ல சொன்னா நமக்கம்னு பேசுறாரு. இவரு தமிழ்நாட்டு தமிழ் மொழி பேசுறாரு, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஐயா நரேந்திர மோடி என்ன பண்றாரு? அவரு ஔவையார் பாடினத பாடுறாரு. என்னங்க பாடுறாரு? வற்பு உயிரா நீரு உயிரு, நீரு உயிரா நெல்லு உயிரு, நெல்லு உயிரா குடி உயிரு, குடி உயிரா கோன் உயிரு, கோன் உயிரு. எங்க உயிர், எங்க உயிர் இருக்குல்ல, உயிர் அது போகுது மயிறு, எங்க உயிர் போகுது. தமிழ் மொழியை பேச தெரிஞ்சா பேசலன்னா விட்டு. அந்த பாடலை பாடக்கூடிய ஐயா நரேந்திர மோடி கிட்ட ஒரே ஒரு கேள்வி, அதுக்கான அர்த்தம் தெரியுமா? அண்ணாமலை எழுதி கொடுத்து படிக்க சொன்ன அண்ணாமலைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வரப்பு ஏறணும்னா இங்கு விவசாய நிலம் இருக்கணும்டா கூமுட்ட, அந்த விவசாய நிலத்துல பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுவேன், அந்த விவசாய நிலத்துல மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்ப, அந்த விவசாய நிலத்துல கெயில் எரிவாயு குழாய்களை பதிப்ப, அந்த விவசாய நிலத்துல நியூட்ரின் ஆய்வு செய்வேன்னா வரப்பு எங்க? அமித்ஷா மண்டமலையோட இருக்கும். பரதேசி அறிவு இருக்குதா? வரப்பு உயரணும், அதுக்கப்புறம் நீர் உயரணும். நீர் உயரணும்னா மழை பெய்யணுங்க. மழை பெய்யணும்னா மலைகள் இருக்கணும், மரங்கள் இருக்கணும். காடுகள் அழிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட், மலையை உடைச்சு வைக்கிறதுக்கு கல்குவாரிகள், கீழே இருக்கிற கல்லை உடைச்சு எடுக்கிறதுக்கு கல்குவாரி, இப்படி எல்லா மலையும் எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துட்டு போயிட்டா மழை எங்க இருந்து வரும்? உங்க ஐயா ராமர் தண்ணி வேணும்னா ராமர் அங்க இருந்து பைப்ல திறந்து விடுவாரா தண்ணிய? எங்க இருந்து வரும் தண்ணி? அப்ப வரப்பு உயரணும், நீர் உயரணும்,